விஜய் அவர்கள் அப்படி நின்னாரு அப்படின்னா அவரை வந்து நம்ம கண்டிப்பா ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுல முக்கியமான வேலை என்னன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பெயர்ல 5 வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்களோ அதே போல விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நின்னாலும் விஜய் அப்படிங்கிற பெயர்ல நிறைய வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் அப்படின்ட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 15 நபர்கள் விஜய் அப்படிங்கிற பெயர் கொண்ட நபர்களை இந்த 2 அமைச்சர்களும் தேர்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து வடமண்டலம் முழுக்க பாக்குறாரு, இன்னொருத்தர் வந்து தென்மண்டலம் முழுக்க பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ இந்த 2 பேரும் இப்பவே வேலையில இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்கள் உதாரணத்துக்காக திருச்சி கிழக்குல நிக்கிறாருன்னு வைங்க. அதாவது நம்ம நாம் தமிழர் வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ எல்லாம் போட்டாங்க. விஜய் அவர்களுடைய சார்ந்த சமூகம் திருச்சி கிழக்கு தொகுதியில அதிகமா வாழ்றாங்க. அதனாலதான் விஜய் வந்து அங்க அதிகமா பிரச்சாரம் பண்றாரு, அங்கதான் அவர் நிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சாதிய ரீதியில தான் எப்பவுமே பேசுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது ஒரு பக்கம் இருக்க, விஜய் அவர்கள் ஒருவேளை திருச்சி கிழக்கு தொகுதியில நின்னாருன்னு வைங்களேன், அந்த தொகுதியில விஜய் அப்படிங்கிற பெயர்ல கிட்டத்தட்ட 15 வேட்பாளர்களை டம்மி வேட்பாளர்களா திமுக சார்பில் நிப்பாட்டுவாங்க. இது வாக்காளர்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. சின்னத்தை பார்க்காமல் விஜய் அப்படிங்கிற பெயரை பார்த்து அதுக்கு ஓட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கருதிதான் திமுக காரங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் ஜோசப் விஜய் அப்படின்ட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவினுடைய இந்த அசைன்மெண்ட் வேஸ்டா போயிடும். அதனால ஜோசப் விஜய் அப்படிங்கிற பெயர் கொண்ட நபர்களையும் இந்த 2 அமைச்சர்களையும் தேர்வு செய்து வைத்துக் கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிண்டலா கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.